இன்றைக்கி இந்த வெயிலுக்கு வத்தல் இட போகிறோம். அதுக்கு 1 கப்பு சாபுதானா, அதாவது ஜவ்வரிசியாக மாவு ஜவ்வரிசியாக எடுத்துக்க போகிறோம். இதை நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 hours, ஒரு 2லேருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் மாவு ஜவ்வரிசியை. இப்போ இதை முழுகிற அளவு தண்ணி ஊற்றினா போதும். நல்லா முழுகிற அளவு ஊற்றியாச்சு. இது ஒரு 2 hours ஊறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி நல்லா இதாகிடுச்சு. ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுருந்தோம். இப்போ இதை நம்ம கலராகவும் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் இந்த வெறும்ன வெள்ளை கலர்லேயே நம்ம பண்ணலாம். இதுக்கு முதல்ல நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் ஊற வைக்கும் போதே கூட போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் 3 கலர் வச்சுருக்கேன். க்ரீன் கலர், எல்லோ கலர், ரெட் கலர், எல்லாமே ஃபுட் கலர்ஸு. அதுக்கப்புறம் இது ப்ளைனாக ஒயிட்டாக வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்டீமிங் இட்லி பிளேட்டில் ஸ்டீமிங் பிளேட்டில் இல்லை இட்லி பிளேட்டில் கூட வைக்கலாம். இந்த மாதிரி நான் ரவுண்டாக கரெக்டான ஷேப் வரதுக்காக கொஞ்சம் அதுக்குள்ளே பட்டர் ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலே நான் வளையல் வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றுத்தையும் எடுத்து இந்த வளையலுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் பண்ணியாச்சு. இப்போ எல்லோ கலரும் ஃபில் பண்ணுறேன். ரெட் கலரும் நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ ஒயிட் கலரும் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு ரெசிபி செய்கிறதா இருந்தாலும், எந்த ஒரு வத்தலோ வடவமோ எது செய்கிறதா இருந்தாலும், நம்ம ஒரு இதை புதுசாக செய்கிறோன்னா அதை எப்போயுமே கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். நல்லா வந்துச்சுன்னா அப்புறம் நிறைய செஞ்சுக்கலாம். நான் எல்லாத்தையும் நிறைய செஞ்சுட்டு வேஸ்ட்டாக போச்சுன்னா பொருளும் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, நம்மளோட ஹெல்த்தும் வேஸ்ட் ஆகிடும். அதனால் எப்பயுமே எந்த இதுவுமே செய்யும்போது கொஞ்சமாக செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்துச்சுன்னா அடுத்த டைம் நம்ம நிறைய செஞ்சுக்கலாம். இதுக்கு வெயில் தேவையில்ல, வீட்லேயே நம்ம ஃபேன் காற்றுலேயே நம்ம ஆற வச்சுக்கலாம். 2 நாளுக்குள்ளே நம்மளோட இந்த மாதிரி சாபுதானா அப்பளம் ஜவ்வரிசி வத்தல்லாம் ரெடி ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த வத்தலை வளையலெல்லாம் எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இதை இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி ஏற்கனவே நான் ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டீமர் பிளேட்டை உள்ளே வச்சுக்கலாம். நம்ம ஸ்டீமர் பிளேட்டை உள்ளே வச்சாச்சு. இப்போ இதை மூடிட்டு கரெக்டாக ஒரு 2 minutes இருந்தால் போதும், ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட கலர்ஃபுல்லான சாபுதானா வத்தல் அப்பளம் வந்து நம்ம ஆற விட்டாச்சு. இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு இந்த மாதிரி ஃபேன் காற்றுலேயே காத்தாட விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா வத்தலும் வெட்டாச்சு. நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பண்ணுறேன். அதனால் கொஞ்சமாக பண்ணேன். ஓகே தான், நம்ம கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். இது நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜவ்வரிசியில் ரெடி பண்ணோம் இல்லையா வத்தல், நல்லா காஞ்சிச்சு. 2 நாள் தான். ஒரு நாள் உள்ளே காய வச்சோம், மறுநாள் ஃபுல்லாக வெளியில் காஞ்சிது. 2 நாள்லேயே சூப்பராக காஞ்சிருச்சு. இதை நம்ம வறுத்து எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ போட்டுடலாம். போட்டு வறுத்து எடுத்துடலாம். நல்லா பொரிஞ்சு வருது. நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு வறுக்கலாம். நல்லா சூப்பராக வருது பாருங்கள். நம்ம கடையில் இந்த மாதிரி தான் கலராக வாங்குவோம். அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காது. அதனால் நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணலாம். ரொம்ப சூப்பராக வருது. ஒவ்வொன்றும் நல்லா பெருசாக வருது பாருங்கள். ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கிறது போட்டிருக்கலாம். நான் எல்லாத்தையும் 4 போட்டேன், தப்பாக படித்து நல்லா பெருசாக வருது. எடுத்துடலாம். ஒவ்வொன்றா எடுத்துடுறேன். எல்லா பக்கமும் நல்லா வறுத்துருக்கான்னு பார்த்துட்டு எடுக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் எடுக்கலாம். ஒயிட் எல்லோ நல்லா வந்துடுச்சு. இது எடுத்துடுறேன். இப்போ ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆச்சுன்னா நல்லா பெருசாக வருது. நல்லா எடுத்துக்கலாம் வறுத்து. அவ்வளோதான், இதை வறுத்தாச்சு.
இதே எடுத்து வச்சுக்கலாம். இதே போலவே எல்லாத்தையும் நம்ம திருப்பியும் போட்டுக்கலாம். 2 போட்டு எடுக்கலாம். ஏன்னா ஒரேடியாக போட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா பெருசாக உப்பி வருது. அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும், நல்லா வறுபடும். இதே எடுத்துடலாம் நம்ம. பாருங்கள், நல்லா பெருசாக வருது, நல்லா முறுமுறுன்னு. உங்களுக்கு சவுண்டு கேட்குதான்னு தெரியல, சூப்பராக வருது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஹெல்த்தியான அப்பளத்தை பசங்களை செய்யுங்க. இந்த மாதிரி கலர் கலராக பார்க்கும்போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வாங்காமல் நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சவுண்டு பாருங்கள், சாப்பிடும்போது அதோட க்ரன்ச்சினஸ் தெரியுதா, உங்களுக்கு கேட்குதான்னு பாருங்கள். தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் திக்காக போடாமல் தின்னாவே போட்டு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக வருது, நல்லா பெருசாக வருது. பார்க்க தான் குட்டியாக இருக்குது, வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா பெரிய குவான்டிட்டி சைஸில் வருது. இந்த அப்பளத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண நல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ். எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இதோட அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.